யார் யா நீ? சிரிப்ப பாரு, கண்ணத்துல குழி வேற. முன்ன பின்ன தெரியாம ஒரு போட்டோவை அனுப்பிச்சு என் ஃபேமிலில இருந்து என்ன பிரிச்சுட்டல. இரு இரு, இதே போட்டோவை பேப்பர்ல போட்டு உனக்கு பைத்தியம் சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்பாடி, ஆஸ்பத்திரில இருந்து நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுமாப்பா. அது வரைக்கும் நீ வீட்டுல தனியா இருக்க வேண்டாம் கண்ணு. என்ன சொல்ற நீ? ஏன்பா வீடு புது கலாட்டா பண்ணவங்க யாருன்னே தெரியல. அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன்னை சக்கையா நிமித்திட்டாங்கன்னா வரட்டுமே, பிச்சிரும் பிச்சு. ஏன் பயப்படுறீங்க? பயப்படலப்பா, ஒரு தற்காப்புக்காக சொன்னேன். இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். சரி சரி, நான் போய் வெளியே தங்கிக்கிறேன். அப்படி பிடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? கே ஊர்மிளா, என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ, எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் செய் ராசா செய். ஸ்டாப். லாஸ்ட் டைம் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் ஏய், தூ, பஜன் தூ. கர்மாந்திரம் முடிச்சுடலாம் போங்கடா. ஏண்டா, இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பான்? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி. வாடா. கம்மிங் கம்மிங். யூ கால் மீ? யா, நீதான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன். அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டே, தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு, கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. டச்சே, எந்திரா. ஆம். இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். டேய், உனக்குன்னு ஒரு இல்ல, அத போய் விட்டுறா போடா. டச்சே, போடா. ஆமா, இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே இங்க. இருக்கேனே. டேய், கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேனே. பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. டேய், உட்கார். வா, வேலை செய். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ, நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா, பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி, அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இரு, என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே, 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். யோ, நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? என்ன? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கிக்கலாம். ஹோட்டல்ல போய் தங்கு. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவாங்க? ஏய் பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அதே ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீ வரணும். சரி, அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வையி, 2 பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே, நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. அட, நல்ல ஆளியா. மிஸ்டர் கணேஷ், பிரதர், மிஸ்டர் கணேஷ்.
நோ நோ என்ன மேடம் விழ போனீங்க காப்பாத்தல ரேப் ரேப்னு கத்துறீங்க இல்லையா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அன்னைக்கு ஏதோ போட்டோ அனுப்பி குழப்பின. இப்ப நேரடியா கலாட்டம் பண்ண வந்திருக்கியா? போய் வெளியில. என்ன குழப்பம் என்ன போட்டோ என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல இல்ல உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல போ வெளியே. என்ன நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க மேடம். உங்களை என் ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. யாரு அந்த ஸ்டூபிட் ஃபெலோ? இங்க பாரு நீ இப்ப போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ். இப்ப என்ன பண்ணிட்டான் போலீஸ் கூப்பிடுறீங்க நீங்க? போய் வெளியில. என்ன நீ வாய போய் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் உனக்கு. போய் வெளியில. என்ன நீ எப்படி பேசுறியா? தொட்டு பேசுற? நான் அப்படியே பேசுறேன். என்னங்க கலாட்டா? சார் இந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. என்ன இன்சல்ட் கன்சல்ட்? இது உங்க வைஃப் தானே? ஐயோ ஏன் ஒய்ஃப் இங்க இருக்க? எதுக்கு நீ சண்டை போடுற? அப்ப இது அது யாரோ நம்ம வீடு அங்க இருக்கு. பிசாசு. என்ன போய் வாப்பா. ஏய், என்ன பேயா? ஆமா. வாயா மூஞ்ச பேசுறா இல்லையா பாரு. மூஞ்ச பாரு. என்ன அது என்ன பேச்சு அவ கிடக்குற ரப்பர் பேட் நீ போங்க பிரதர். செத்த போயா உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய் வாயை தச்சிர ஜாக்கிரதை. போயா. ஏய் போடி. ஓய் குரல் குடுக்குற வேலைய வச்சுக்காத. நீ போமா. என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய் உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய் நீ முதல்ல பொம்பளை அட, நீ அடக்கமா போமா. பேசிட்டு போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம் அவள ரெண்டுல ஒன்னு பாத்துறேனே. அட 2 1 3 1 போங்க. ச்சே கொஞ்ச நேரம் அவகிட்ட விட்டுக்கலாமே. பிச்சிருப்பா அட பிச்சு. வாங்க பிரதர் அவகிட்ட போய் கத்திட்டு. ஆமா என்ன பிரதர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க நீங்க உள்ள போறத பாத்துருக்க வெளிய வரத பாத்துருக்க. இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர் 6 மாசம் வாடகை பாக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமண ராம சீதை 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கின்னு சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும். என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு. நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். ஏய் போய் ஒரு கப் காபி கொண்டா. காப்பி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல. சரி ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது. நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன். ஏய் நில்லுடி. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயோ சிஸ்டர் எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா? மொத்தமா வாங்கி போட்டுருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. இல்ல பிரதர். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைகளை இப்படி தான் மூஞ்சிய கோணையா வச்சிட்டு பேசுறது. பிரதர் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உள்ள போனா கஞ்சி காய்ச்சிடுவேன். பிரதர் விடுங்க. நீங்க ஏய் ஐயோ ஹலோ பத்மா வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க. இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல. என் ஃப்ரெண்ட் டென்ஷனா வந்தாரு. அதே டென்ஷன் நான் அப்படியே. அதுக்கு என்கிட்டயே பந்தாவா? உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா? நீ என் ஒய்ஃப் ஆச்சே. பின்னென்ன காஃபிய போடு டீய போடு முட்டைய போடுன்றீங்க. வீட்ல இருந்தா தானே போடுறதுக்கு. வாங்குற சம்பளத்துல 3/4 ஒயின் ஷாப் கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன என் மச்சானா? அவனையா உன் மச்சான் ஆக்குற? வாலிம குறை உன்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன். வேற டேமேஜ் ஆக்காத. சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன்? 2 தோசை மட்டும் இருக்கு. ஏன் இன்னும் 2 சுட்டா கெட்டு போயிருவியா? சட்டையில மாவு இருந்தா தானே. வாலிம குறை இந்த 2 தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல அவருக்கே பத்தாது. அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? 2 பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. ஓ டிவைட். அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன். அதேதான். சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 2 தோசை எடுத்து வை. அந்த தோசைய நான் என்ன பாடுபடுத்துறேன் பார். ஏய் நிறுத்துடு. என்ன தோசை இது? வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன். இத மனுஷன் மாறாடே. ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்க பிரதர்? என்னது வைங்க பிரதர். என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத? நீங்க பாக்காத தோசையா? எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டுருப்பீங்க. விருந்தாளி வந்து இத சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது? என்ன பிரதர் இத சாப்பிடுறதுக்கு பட்னி கிடக்கலாம் பிரதர். அதெல்லாம் இல்ல பிரதர். எழுந்திரீங்க பிரதர். ஏய் இத எடுத்து போய் உள்ள வை. எடுத்து போய் உள்ள வைடே. பிரதர் வாங்க என்ன பிரதர். பிரதர் சாப்பிடலையா? ஹலோ ஹலோ தென்மொழி மேடமா? ஆமாங்க யார் பேசுறது? சிவராமகிருஷ்ணன் உங்க கவிதைக்கு ரசிகன் ஞாபகம் இருக்குங்களா? குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்க மேடம். மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ஏன் சார் என்னாச்சு? ஊர்ல முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரகலை பண்ணிடுச்சுங்க. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு என்னை பயங்கரமா மூட் அவுட் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேடம். அப்புறம் மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த பட்டிமன்றத்துல நீங்க அடிக்கடி கலந்துக்கிறதா சொன்னீங்களே. ஆமா. எனக்கும் அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேடம். அடுத்த பட்டிமன்றத்துல நான் பேசுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். ஷூர் சார். நிச்சயமா ஹெல்ப் பண்றேன்.
நீங்க நல்லா பேசுவீங்களா சார்? என்ன பத்தி நானே எப்படி பெருமையா சொல்லிக்கிறது? ஒரு தடவை மேடையில ஏத்தி பாருங்க, அப்புறம் நான் எப்படி பேசுறேன் நீங்களே சொல்லுவீங்க. சரி சார். இன்னும் 4-5 நாள்ல ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கு. அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.